ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா பண்ணே சொல்லுவேங்க. இன்றைக்கி ஒரு 10-15 வீட்டு குறிப்புகள் பார்க்கலாங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும், சரிங்களா? முதலாவது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சமையல் செய்வோம். அதில் பொரியல் அல்லது வறுவல் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு போடுவோம். இன்னும் குழம்புலாம் ஜாஸ்தி ஆகிடும், பொரியல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க ரஸ்க்கு தூள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூவினீங்கன்னா உங்களுக்கு சரியாகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மீந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மைதா மாவில் சிறிது எண்ணெயை கலந்து பிசைஞ்சு அதில் உப்புமாவை சிறு துண்டுகளாக்கி பூர்ணம் போல் வைத்து காரப்பொலி செய்யலாங்க. ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி நாம் கரெக்டாக சுட்டுட்டு இருப்போம். சில டைம் மிச்சமாயிடும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த சப்பாத்தி வேஸ்ட் பண்ணாதீங்க. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு சுவையாக உப்புமா செஞ்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கைக்கு என்ன தான் சாம்பார் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சாலும் அவங்க கை பக்குவத்துக்கு கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினச்சா அந்த துவரம்பருப்பு கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வச்சு பாருங்கள். நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னா, திடீர்னு உங்களுக்கு தோசை ஊற்றணும், வேறு வெரைட்டியாக ஊற்றணும், இட்லி தோசையே ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேறு தோசை கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கரைச்சி அதில் ஒரு டம்ளர் மோர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கலந்து உடனே தோசை ஊற்றலாங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போதும். உங்களுக்கு மோர் இல்லைனாலும் ஊற்றி சுடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும். மோர் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆறாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருபீன்ஸு பருப்புகள் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஊற வச்சு என்னதான் ஊற வச்சு வேக வச்சா கூட முதல்ல உப்பு சேர்த்து வேக வைக்காதீங்க. அப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்காம வேக வச்சு பாருங்கள், சீக்கிரமாக வெந்துருங்க. ஏழாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கோடா செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே நம்ம கடலை மாவு போட்டு தான் நம்ம செய்வோம், சரிங்களா? அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை நுணுக்கி போட்டு செஞ்சு பாருங்கள். சுவையும் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிளும் இருக்காது, வயிறு கோளாறுலாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை நன்றாக இருக்குங்க. எட்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாலாடை அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க பால்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதிக்க வச்சு ஆறிய பால் இருக்கு இல்லையா, அதை ஆறினப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் மூடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க. உங்கள் வீட்டில் பூச்சியெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் மூடாமல் வச்சிங்கன்னா பாலாடை கிடைக்குங்க, அதிக அளவு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 9வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி அரைப்போம். அது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதோட கொஞ்சம் மோர் கலந்து சிறிது சூடாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க மோர் குழம்பு. உடனே மோர் குழம்பு கிடச்சிச்சு இல்லைங்களா, ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற சாம்பார்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு கூடி வரத்துக்கு தானே தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்காய் விற்கிற விலைக்கு, சரிங்களா? 10வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸை சீவிட்டு அதை கடலை மாவு கலந்த நீரில் போட்டுட்டு உலர வச்சு பின்பு பொரிச்சு பாருங்கள். நன்றாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடை மாவு அரைச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்னென்னா அதுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் இருந்துச்சுன்னா போட்டு பிசைஞ்சு சுட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னும் தெரியலைங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னா, கிச்சன் அலமாரி இருக்கு இல்லைங்களா, அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா பிரியாணி இலை அதை போட்டு வைக்கலாங்க. வேப்பிலை தான் நம்ம போட்டு வைப்போம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பயன் கிடைக்குங்க.
வீட்டில் நம்ம ஏதாவது பலகாரம் செய்வோம். அந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது வெள்ளைப்பாகு மிச்சமாயிடுச்சுன்னா அதை நம்ம தேங்காய் போட்டு தேங்காய் பருப்பி செய்வோம். அந்த மாதிரிலாம் செய்வோம். நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி மிட்டாய் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஜீரணத்துக்கு ரெடி ஆகும். இஞ்சியை தோல் சீவிட்டு வட்ட வட்டமாக நறுக்கிட்டு நெய்யில் வறுத்துட்டு அந்த இதில் பாகில் போட்டு வச்சுடுங்க. உங்களுக்கு சுவையான ஜீரணத்துக்கான ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு ஜீரணம் வேஸ்ட்டும் ஆகாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலகாரங்களுக்கெல்லாம் பாகு காய்ச்சுவோம் இல்லைங்களா, அப்போ பதம் வந்ததும் சிறிதளவு எலுமிச்சை சாறை சேர்த்துடுங்க. அப்போ பாகு முறிஞ்சி போகாது. புதுசாக செய்கிறவங்களுக்குலாம் சீக்கிரமாக பாகுலாம் முறிஞ்சு போயிடும் இல்லையா, கெட்டு போயிடும். அந்த டைம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ எலுமிச்சை மரத்தை முன்னாலேயே கொஞ்சம் புளிஞ்சு வச்சுட்டு உங்கள் பதம் வந்த உடனே புளிஞ்சிடுங்க. உங்களுக்கு அதே மாதிரியே இருக்குங்க. அடுப்பு நிறுத்திடுங்க. 15வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளான் காகிதத்தில் சுற்றி வச்சிங்கன்னா நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் கவர்லேயே தான் வருது. அந்த ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் நியூஸ் பேப்பரை சுற்றி வச்சு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல அது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா பிறகு அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. 15 பயனுள்ள குறிப்புகள் கொடுத்துருக்கேன் இல்லையா. நன்றிங்க முழுமையாக பார்த்தமைக்கு.